இந்த சேல் டைம்ல 20,000 ரூபாய் பட்ஜெட்ல போன் வாங்குறீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காம வாங்கிடாதீங்க. முக்கியமா இந்த செக்மெண்ட்ல பெஸ்டான டீல்ஸ் மட்டும் இல்லாம அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஹை பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த செக்மெண்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த மோட்டோவோட G86 பவரை தான். ஒரு 17,000 ரூபாய் பிரைசிங்ல தான் போயிட்டு இருந்துச்சு வித் கார்டு ஆஃபரோட. இப்போ 16,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்திருந்தாலும் ஒரு சில குறைகளும் இருக்கு. இந்த போன்ல மேக்ஸிமம் பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இங்க 1.5K POLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு பிளாட் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாம இங்க 6720 மில்லியம் பவர்ல ஒரு பேட்டரி கொடுத்திருக்காங்க. 33 வாட் சார்ஜரா இருந்தாலும் 1 மணி நேரம் 20 நிமிஷத்திலேயே ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 10.5 மணி நேரம் வரலியமான SOTயும் கிடைக்குது. இதுல இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா இங்க உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. IP69 ரேட்டிங், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 க்கான ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ். அப்புறம் உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் கிடைச்சிரும். இது இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு டைமென்சிட்டி 7400 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த போன்ல உங்களுக்கு மைனஸா படுறது கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. ஒரு வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் தான் இந்த போன்ல உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த போன்ல கேமராக்கு உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சரோட சேர்த்து 8 MBக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MB சென்சாரும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே உங்களால 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒருவேளை இந்த செக்மெண்ட்ல எனக்கு மோட்டோலா வேணாம், அதுக்கு பதிலா விவோ அண்ட் ஐக்கூல ஏதாவது டீல் வேணும்னா விவோட T4 அண்ட் ஐக்கூட Z10 வந்து ரெண்டு டிஃபரெண்டான பிளாட்ஃபார்ம்ல ஒரே ஸ்பெக்ல அவைலபிளா இருக்கு. இந்த போனோட பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நார்மலா 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல தான் சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸ் அண்ட் அமேசானோட கிஃப்ட் சேல்ல 19,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு மேஜரா பாசிட்டிவா படுறது 7300 மில்லியம் பவர்க்கான பேட்டரியோட சேர்த்து 11 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு SOT கிடைச்சிரும். இதுல உங்களுக்கு இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளேவா இருந்தாலும் குவாட் கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த போன்ல உங்களுக்கு மைனஸா படுற விஷயம் இங்க உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியல. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டீசென்ட்டா தான் கொடுத்திருக்காங்க. இங்க சோனியோட IMX82 சென்சார் தான் மெயின் சென்சாரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MB கிடைச்சிரும். 4K ரெக்கார்டிங்ல அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி வைஸ் சிறப்பா கொடுக்கல. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு ஐக்கூட Z10 அண்ட் விவோட T4 பொறுத்த வரைக்கும் பெட்டர் வேல்யூ ப்ரொபேஷனா ஃபீல் ஆகல. அதுக்கு பதிலா இங்க இருக்கிற விவோட T4R அப்படி இல்லைன்னா ஐக்கூட Z10R நீங்க கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டு போனும் உங்களுக்கு 17,500 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. இங்க உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா IP69 ரேட்டிங்க இந்த செக்மெண்ட்ல விவோ அண்ட் ஐக்கூல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்ல ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு போன் தேடுறீங்கன்னா இந்த ரெண்டு போன் தான் இப்போதைக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. MediaTekோட டைமென்சிட்டி 7400 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஃபுல் HD டிஸ்பிளேவா இருந்தாலும் இங்கேயுமே உங்களுக்கு குவாட் கர்வ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க 5700 மில்லியம் பவர் பேட்டரி இருந்தாலும் அதை வச்சே உங்களுக்கு 9 மணி நேரம் வரலியமான SOT கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் விவோ T4Rல பார்த்த மாதிரியே தான் சோனியோட IMX82 சென்சார் தான் பேக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன இங்க உங்களுக்கு அடிஷனலா ஆரா லைட் வந்து கொஞ்சம் பெருசாவே கிடைச்சிருது. அதனால லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் T4 கம்பேர் பண்ணும்போது. ஆனா இந்த போன்ல உங்களுக்கு குறையா படுற விஷயம் என்னன்னா வீடியோ ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. இங்கேயுமே உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. UFSல 2.2 சப்போர்ட் மட்டும் தான் கிடைக்குது. ஓகே, எனக்கு விவோ அண்ட் ஐக்கூலா வேணாம், அதுக்கு பதிலா இதே பிரைசிங்ல ஸ்லிம்மஸ்ட் கேட்டகரியில வேற ஏதாவது போன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அதுதான் ரியல்மியோட Narzo 80 Pro. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே சைடுல அதே 6.7 இன்ச்ல ஒரு ஃபுல் HD டிஸ்பிளே தான் கிடைக்கும். என்ன இங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வளைவான டிஸ்பிளேவா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைட்னஸ் லெவல் வந்து T4R கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராவே கொடுத்திருக்காங்க. திக்னஸ் பார்க்கும்போது ஒரு 0.1 தான் டிஃபரன்ஸா இருக்கு. உங்களுக்கு 7.5 mm திக்னஸ்ல மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு 6000 மில்லியம் பவர்க்கான பேட்டரியோட சேர்த்து 9 மணி நேரம் வரலியமான SOT உங்களுக்கு Narzo 80 Proலயும் உங்களுக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம IP69 ரேட்டிங், UFSல 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு டைமென்சிட்டி 7400 இருந்தாலும் 90 FPS வரலியமான கேமிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேசிக்கா T4R கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு Narzo 80 Proல பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஆனா இதுல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை Narzo 80 Proல உங்களால ஃபீல் பண்ண முடியாது. இதோட கலர் டியூனிங் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா உங்களுக்கு கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த போன்லயும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான
வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 20,000 ரூபாய் செக்மெண்ட்ல அப்புறம் எதுதான் பெட்டரான கேமரா போன் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, அந்த இடத்துல தான் மோட்டோவோட G60 Fusion வருது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்டரான கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பேக்ல உங்களுக்கு மெயின் சென்சார் வந்து சோனியோட லிட்டியா 700C சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 13 MB கான அல்ட்ரா வைட் சென்சார், ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MB கான சென்சார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன்ல குவாட் கர்வ் டிஸ்ப்ளே கிடைச்சிரும். பேட்டரி சைஸ்னு பாக்கும்போது 5500 mAh பேட்டரியில உங்களுக்கு 68 வாட் கான சார்ஜிங் சப்போர்ட்டோட சேர்த்து 9 மணி நேரம் 20 நிமிஷம் வரலுமான SOT எனக்கு கிடைச்சிச்சு. இதுல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 7400 இருந்தாலும் இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. நார்மல் யூசேஜ்க்காக யூஸ் பண்றீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு செட் ஆகலாம். இது இல்லாம உங்களுக்கு IP69 ரேட்டிங், Corning Gorilla Glass 7 கான ப்ரொடெக்ஷன், டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட், 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு குறையா படுற விஷயம் என்னன்னா, மோட்டோல காமனா பாக்குற அந்த கேமரா லேக் எல்லாம் இந்த போன்லயும் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாம ஒரு சில பக்ஸ் எல்லாம் அப்பப்போ வந்து போகும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரியலான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பாக உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் மட்டும்தான் இந்த ஃபோன்லையும் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு ஃபோனை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுதான் ரியல்மியோட P3 Pro. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 23,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல தாங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பிக் பில்லியன் டேஸ்ல உங்களுக்கு 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த ஃபோன்லேயே உங்களுக்கு 6.83 இன்ச்ல ஒரு 1.5K ரெசல்யூஷன்ல குவாட் கர்வ் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிரைட்னஸ் லெவல்லாம் தாறுமாறா கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் கிடைச்சிரும், IP69 ரேட்டிங் கிடைச்சிரும். இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragonோட 7S Gen 3 ஓட சேர்த்து 90 FPS வரலுமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரி சைடு வரும்போது உங்களுக்கு 6000 mAh கான பேட்டரியோட சேர்த்து 80 வாட் கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு 9 hours வரலுமான SOT நீங்க எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம UFS ஓட 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் கிடைச்சிரும். சாஃப்ட்வேர் அப்டேட்னு பாக்கும்போது உங்களுக்கு 3 years கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டோவோட G60 Fusion கம்பேர் பண்ணும்போது பெட்டர்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சிங்கிள் கேமராவா இருந்தாலும் இதோட சென்சாருமே இந்த மோட்டோவோட G60 Fusionக்கு ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. ஆனா ஃப்ரண்ட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு G60 Fusion லெவலுக்கு இல்லைனாலும் டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. ஸோ எக்ஸாக்டா 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட் இருக்குன்னா டைரக்டா ரியல்மியோட P3 Pro நீங்க போகலாம். ஆனா எனக்கு சாலிடான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு போன் வேணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த போக்கோவோட X7 Pro உங்களுக்கு சரியான ஆப்ஷனா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் 26,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்ல தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப இந்த பிக் பில்லியன் டேஸ்ல உங்களுக்கு 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையவே பாசிட்டிவ்ஸ் இருக்கு, ஒரு சில குறைகளும் இருக்கு. இதுல பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இங்க டிஸ்ப்ளே சைடுல உங்களுக்கு 1.5K ஃபிளாட் பேனல் கிடைச்சிரும். இதோட டிஸ்ப்ளே குவாலிட்டியும் 20,000 செக்மெண்ட்ல நல்லா தரமா கொடுத்திருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக்கோட Dimensity 8400 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எந்த போனுமே நெருங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இங்க ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்ல இருந்தாலும் சரி, இங்க ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் சினாரியோல பார்க்கும்போதும் உங்களுக்கு POCO X7 Pro ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஆனா இதுல ஒரு குறையா படுற விஷயம் என்ன தெரியுமா, என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் BGMI மாதிரியான கேம்ல அட்லீஸ்ட் ஒரு 90 FPS சப்போர்ட் கிடைக்கும் நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆக போது, இருந்தாலுமே அந்த சப்போர்ட் இன்னுமே கிடைக்கல. ஆனா ஒரு பாசிட்டிவ் நோட் என்னன்னா ஸ்மூத்ல 60 FPS மட்டும் கொடுக்காம இங்க HDRலயும் உங்களுக்கு 60 FPS கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டில் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு 6550 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. இந்த போன் வழியா எனக்கு ஒரு 10 மணி நேரத்துல இருந்து 11 மணி நேரம் வரலுமான ஸ்கிரீன் ஆன் டைம் எனக்கு அசால்ட்டா கிடைச்சிச்சு. இதோட சேர்த்து உங்களுக்கு IP69 ரேட்டிங், 8GB RAM, 256GB கான பேஸ் ஸ்டோரேஜ், UFSல 4.0 சப்போர்ட் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்திருக்காங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த போன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த போன்ல நெகட்டிவா படுற விஷயம் என்னன்னா இதோட கேமராஸ் தாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா சுத்தமா எடுபடாது. 20 MB கான சென்சார்னு சொல்லியிருந்தாலும் இந்த செக்மெண்ட்ல இருக்கிற எல்லா போனை கம்பேர் பண்ணாலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் மொக்கையா தான் கொடுத்திருக்காங்க. பேக்ல உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாலும் மெயின் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாலும் இந்த கலர் டோன் வந்து அந்த அளவுக்கு மெச்சிக்கிற அளவுக்கு இல்ல. சோ கேமராக்காக ஒரு போன் பாக்குறீங்கன்னா இந்த போனை ஸ்கிப் பண்ணிக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ்ல தட்டி தூக்கிரும். இது இந்த பிரைசிங்ல எனக்கு ஒரு பேலன்சிங்கான ஸ்மார்ட் போன் வேணும்னா ரியல்மியோட P4 Pro ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கும். இப்ப ரீசெண்டா 22,000 இருந்து 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல சுத்திட்டு இருந்தது. இப்ப 20,000 ரூபாய்க்கு வரப்போகுது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5K பேனல் கிடைச்சிரும். இந்த செக்மெண்ட்லயே ஒரு ஹையஸ்ட் ஹை பிரைட்னஸ் மோட் இந்த போன் வழியா உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாம பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragonோட 7 Gen 4 கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து அந்த ஹைப்பர் விஷன் சிப் கொடுத்திருக்கிறதுனால இங்க உங்களுக்கு 120 FPS வரலுமான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை BGMI
HDMI மாதிரியான இடங்கள்ல புஷ் பண்ண முடியும். இதோட சேர்த்து உங்களுக்கு டுவல் ஸ்பீக்கருக்கான சப்போர்ட்டும் 3 வருஷத்துக்கான OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கேமராலயும் உங்களுக்கு மெயின் சென்சார் வந்து 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX896 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இது Moto G86 ஃபியூசனுக்கு கொஞ்சம் க்ளோஸா இருக்கு. அதே போல ஃப்ரண்ட் கேமரா சைடுலயும் உங்களுக்கு ஒரு மேஜரான அப்கிரேட் பம்ப் பண்ணிருக்காங்க. முக்கியமா இங்க உங்களுக்கு 50 MB கான ஃப்ரண்ட் கேமராவோட சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன உங்களுக்கு அல்ட்ரா வைட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இடங்கள்ல பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. வீடியோ சைடுலயும் பெரிய எதிர்பார்ப்புகள் உங்களால வச்சுக்க முடியாது. ஆனா ஒரு ஆல்ரவுண்டருக்கான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற தகுதியை Realme P4 Pro இந்த இடத்துல சாலிடா கொடுக்குது. இதே உங்களுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்கும்போது முக்கியமா இந்த ஸ்டைலிஷ் சப்போர்ட் வேணும்னா மட்டும் மோட்டோவோட G60 ஸ்டைலிஷ் கன்சிடர் பண்ணுங்க. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போதும் நார்மலா டெய்லி யூசேஜ்ல யூஸ் பண்ணும்போதும் நிறைய சாஃப்ட்வேர் பேக் வந்து இந்த Moto G60 ஸ்டைலிஷ்ல உங்களுக்கு கிடைக்குது. இல்ல இது இல்லாம உங்களுக்கு வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட GT30 வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு. இங்க உங்களுக்கு ஒரு 18,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. டெக்னோவோட POCO X7 Pro வந்து ஒரு டீசென்டான ஆப்ஷனா இருக்கு. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இந்த சாம்சங்கோட A35 பக்கம் எட்டி கூட பாத்துறாதீங்க. இந்த செக்மெண்ட்ல இவ்வளவு போன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இவங்களோட ஸ்பெக் இருக்கு. ஆனா இங்க பேனல்ல போட்டுக்கும் போது நாங்க தான் அந்த செக்மெண்ட்லயே அதிகமா சேல் பண்றோம்னு போட்டுக்கிறாங்க. அதை எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பார்க்கலாம், ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பேசலாம். இந்த செக்மெண்ட் இப்போதைக்கு அவ்வளவுதான். இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல கூடிய சீக்கிரம் பார்க்கலாம்.